ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இது வந்து வியாழக்கிழமை காலையில் எடுத்தது. காலையில் எப்பயும் போல் வாசலில் சாணி காய்ச்சி போட்டு அழகாக கோலம் போட்டுட்டு நம்ம பூச்செடியெல்லாம் ஒரு விசிட் பண்ணிட்டு வந்தேன். வாடாமல்லி நிறையவே பூத்துருந்தது. காலையில் சாப்பாடு பார்த்திங்கன்னா முதல் நாள் வச்ச சாதம் இருந்தது, தண்ணி ஊற்றி நைட்டே வச்சுட்டேன். அப்புறம் மீன் வறுவல், மீன் குழம்பு இருந்தது, அதை வந்து அப்படியே சூடு பண்ணி வச்சுட்டேன். சட்டியில் இருந்ததுனால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மீன் குழம்பு நாள் ஆக தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கிச்சன் வேலையெல்லாம் அப்படியே முடிச்சுட்டு பாத்திரத்தெல்லாம் பின்னாடி கழுவி காம்பவுண்டில் கவுத்து வச்சுருந்தேன். நம்ம வீட்டில் வந்து எல்லோ ரோஸு, ஆரஞ்சு கலரில் ரோஸ் பூத்து இருந்தது. அப்படியே சந்தில் போயிட்டு இந்த பன்னீர் கரும்புலாம் நட்டுருந்தேன்னா அதெல்லாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்த்துட்டு வந்தேன். பன்னீர் கரும்பு, மஞ்சள், அப்புறம் புடலங்காய் பாருங்கள் கொடியில் அழகாக காய்ச்சி தொங்குது. பூவெல்லாம் கொஞ்சம் பறித்து எடுத்துகிட்டு வந்தேன். மஞ்சள், ஆரஞ்சு, பர்பிள், லைட் ரோஸ், பிங்க்கு அப்படின்னு சொல்லிட்டு குண்டு மல்லி, கனகாமரம்லாம் பறிச்சிட்டு வந்து அழகாக கட்டி வச்சுட்டு, பக்கத்து வீட்டில் வந்து முருங்கை மரம் வெட்டி போட்டாங்களா, அங்கேருந்து கொஞ்சம் கீரை எடுத்துகிட்டு வந்தேன். முருங்கை பூவோட தண்ணியில் போட்டு நல்லா அலசி தண்ணி வடிட்டுன்ட்டு கூடையில் போட்டுட்டு விளக்கு தட்டு, பூஜை பாத்திரத்தெல்லாம் கழுவி வச்சுட்டு ஈவினிங் ஒரு ஃபங்க்ஷன் போயிருந்தேன். அங்கே வந்து சிக்கன் பிரியாணி சாப்பிட்டுட்டு பீடா இருந்தது. அப்படியே நானே அழகாக வெத்தலையில் வச்சுருந்தாங்களா, மடித்து அப்படியே எடுத்து வாயில் வச்சு மென்று சாப்பிட்டுட்டு ஐஸ்கிரீம் கொடுத்தாங்க, அதையும் சாப்பிட்டுட்டு உள்ளே வந்து பார்த்தா இந்த மானாட்டம், மயிலாட்டம், ஒயிலாட்டம் எல்லா ஆட்டமும் ஆடிட்டு இருந்தாங்க. இந்த பசுமாடு மாரி நல்லா ஜம்ப் பண்ணி குதிச்சுட்டு இருந்தது ஒரு பொம்மை ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் வந்து மயில் வந்து நல்லா அழகாக ஆட்டம் போட்டுட்டு இருந்தது. கொஞ்சம் நேரம் உட்காந்து அப்படியே ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு அதெல்லாம் ரசித்து பார்த்துட்டு இருந்தேன். ஃப்ரெண்டோட மேரேஜ் ஃபங்க்ஷன் போயிருந்தேன். அவர் வந்து காலேஜில் வந்து ப்ரொஃபஸராக இருக்கிறாரு, கெஸ்ட் லெக்சர். அவங்க மேரேஜ் ஃபங்க்ஷன் போயிருந்தேன். போயிட்டு ஃபங்க்ஷனில் பிரியாணி சாப்பிட்டுட்டு, பீடாலாம் சாப்பிட்டு, ஐஸ்கிரீம் சாப்பிட்டு, அப்புறம் வந்து இந்த பறையாட்டம்லாம் போட்டிருந்தாங்க. பறையாட்டம், மயிலாட்டம், ஒயிலாட்டம், அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து கரகம், பூங்கரகம்லாம் வச்சு ஆடினாங்க. நிறைய டான்ஸ் ஆடினாங்க. உட்காந்து கொஞ்சம் நேரம் அப்படியே பார்த்துட்டு பொண்ணு மாப்பிள்ளைக்கு வந்து மொய் கவர் கொடுத்துட்டு அங்கேருந்து போக மனசில் நிறைய டான்ஸ்லாம் ஆடினாங்களா, அதெல்லாம் அப்படியே உட்காந்து மொபைல்லே ஷூட் பண்ணிவிட்டு அப்புறம் மணி 9 ஆகிடுச்சு. சரி வீட்டுக்கு போகலான்னு கிளம்பிட்டு தாம்பலம் வந்து செடி கொடுத்தாங்க, நெல்லிக்காய் செடி 2 எடுத்துகிட்டு வந்தேன், வீட்டில் நடலாம் அப்படின்னு. வீட்டுக்கு வந்து சூடாக ஸ்ட்ராங்காக ஒரு காஃபி போட்டு சாப்பிட்டுட்டு நைட்டு படுத்துச்சு. அவ்வளோதான். இன்றைக்கி வந்து வீட்டில் சமையல் வேலையே இல்லை. காலையில் வந்து முதல் நாள் நைட்டு வச்ச பழையது இருந்ததா, மீன் குழம்பு வச்சு சாப்பிட்டேன். யாருக்கெல்லாம் பழையதில்லை மீன் குழம்பு வச்சு சாப்பிட பிடிக்குன்றவங்க கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து நிறைய வீடியோலாம் போடுறேன். இதில் வந்து இந்த பறையாட்டம், மயிலாட்டம், ஒயிலாட்டம்லாம் தனித்தனியாக வந்து ஷூட் பண்ணி வச்சுருக்கேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வீடியோவாக போடுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.